الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى: والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون. إلى صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, நண்பர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தின் 2வது பத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நம் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய விஷயங்களில் கவனமாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஓய்வு நேரங்களில் எல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது குறித்த கவலைகளில் இருந்து ரமதான் மாதம் முடிவதற்கு முன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்பட்ட நல்ல ஜெயசீலர்களான ஒரு மக்களாக எல்லாம் நம்ம எல்லாம் ஆக்கியால் புரிவானாக. கணியத்துக்குரிய மேலான பெரியவர்கள் நண்பர்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே ஒரு ஆயத்து வருகிறது: வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. உங்களுடைய தாய்மார்களுடைய வயிறுகளிலிருந்து நாம் உங்களை எதுவும் தெரியாதவர்களாக வெளியாக்கினோம். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. நாங்கள் உங்களுக்கு அதுக்கு பிறகு செவித்திறனையும் பாரக்கூடிய அந்த ஆற்றலையும் நாம் கொடுத்தோம். ஏன்னா நீங்கள் நன்றியுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. அப்படிங்கிற வசனங்களை நம்ம பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய படைப்பு குறித்து பேசுகின்ற பொழுது நாம் மனிதனை அழகாக படைக்கிறோம். அஹ்ஸன தக்வீம், அழகாக படைத்திருக்கிறோம். அவன்கிட்ட எந்த குறையுமே கிடையாது. அவன் எப்படி படைச்சிருக்கிறோம்? எல்லா ஜீவராசிகளை விட நாம் மனிதனை மிக அழகாக படைத்திருக்கிறோம் என்பதாக சொல்லி காட்டுகிறான். அதே சமயத்தில் இந்த உடல் உறுப்புகளுடைய எல்லா விஷயங்களையும் பற்றியும் அல்லாஹ் மொத்தமாக பேசியது போன்றே கண்ணை பற்றி தனியாக, காதை பற்றி தனியாக, உள்ளத்தை பற்றி தனியாக, அல்லது சில இடங்களிலே மூன்றையும் சேர்த்து மிக பிரதானமாக பேசியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் கடிஞ்சு அல்லாஹ் பேசும்போது கூட என்ன சொல்கிறான்னா, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவங்களுக்கு உள்ளங்கள் இருக்கும் ஆனால் சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவங்களுக்கு காதுகள் இருக்கும், என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அயுனுன், ஆனால் சிந்திக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கடினமாக பேசிட்டு வரும்போது கூட அவங்களாம் யார் தெரியுமா, அவங்களாம் கால்நடைகளை போன்றவர்கள் என்பதாக சில மனிதர்களை அல்லாஹ் இடித்துரைக்கும் போது கூட அந்த கண்களையும் காதுகளையும் உள்ளங்களையும் திரும்ப திரும்ப சொல்லி காண்பித்து கொண்டே இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா இன்னொரு ஆயத்தில் வருது: இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. கண்களுக்கும் காதுகளுக்கும் உள்ளங்களையும் நாம் என்ன செய்வோம், மஹ்ஷர்ல கேள்வி கேட்போம். அப்படிங்கிற கருத்துப்பட ஆயத்தையும் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான், இறக்கி வச்சிருக்கிறான். அப்போ இந்த மனிதனுடைய கண் காது உள்ளம் இருக்கிறதே, அது அமல்களிலும் சரி அல்லது பாவங்களிலும் சரி மிக பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த காதுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இன்று ஓதப்பட்ட வசனத்திலே வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, இந்த வசனத்தை அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி செய்கிறாங்க. இந்த ஆயத்தை சயின்டிஸ்ட் எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறாங்க. அல்லாஹ் தஆலா வயிற்றிலிருந்து பிள்ளை வெளியாக்குறேன்னு சொல்கிறான், ஒன்றுமே தெரியாமல் வெளியாக்குறேன்னு சொல்கிறான். அதுக்கு பிறகு வஜஅல லகுமுஸ் ஸம்அ, நாம் கேட்கும் திறனை ஆக்குகிறோம் சொல்கிறான். நாம் என்ன செய்கிறோம்? அதுக்கு பிறகு தான் கண்ணை பற்றி எல்லாம் சொல்கிறான். வல் அபுசார வல் அஃபீதத்தை, முதல்ல காதை பற்றி எல்லாம் சொல்கிறான், அதுக்கடுத்து கண்ணை பற்றி சொல்கிறான், அதுக்கடுத்து உள்ளத்தை பற்றி சொல்கிறானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆராய்ச்சியுடைய நோக்கத்தில் பார்க்குறாங்க. குழந்தை பிறந்தோடனே எல்லாத்தையும் பார்க்குமா பார்க்காதா? பார்க்குமா பார்க்காதா? குழந்தை கண்ணு தெரியுமா தெரியாதா? ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், முதல்ல நான் காதைத்தான் கொடுத்தேங்கிறான். ஆனால் உலகத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், குழந்தை பிறந்தோடனே கண்ணு நல்லா தெரியுது, குழந்தைக்கு குழந்தை பார்க்குது, இங்கே வர அங்கே பார்க்குதுவார், இங்கே பார்க்குவாதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வஜஅல லகுமுஸ் ஸம்அ, நாம் செவியை முதலில் ஆக்கினோம் சொல்கிறானே என்பதாக ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு தெரியுது, குழந்தை முதலாக உணரக்கூடிய உறுப்பு என்னவென்றால் அது காது தான்.
அதனால தான் நீங்கள் அந்த பிறந்த குழந்தைக்கு இப்போ சமீப காலங்களாக ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தை சமீப காலமாக பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், அந்த குழந்தைக்கு காது நல்லா கேட்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்களில் இந்த காதுக்கு ஒரு நாள், இந்த காதுக்கு ஒரு நாள். ஏன்னா எந்த குழந்தையால் கேட்க முடியாதோ அந்த குழந்தையினால் பேச முடியாது. எந்த குழந்தையினால் கேட்க முடியவில்லையோ அந்த குழந்தைக்கு பிறவிலேயே இருக்கும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆயத்தை வைத்து என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் தஆலா அவ்வளவு நுட்பமாக சொல்கிறான், நாம் காதுகளை கொடுத்தோம் சொல்லி. அப்போ காது இருக்குது, அது இஸ்லாமிய பார்வையில் மிக உன்னதமான ஒரு இடம் பிடித்திருக்கிறது. அல்லாஹுடைய பார்வை. கியாமத்து நாளில் சொர்க்கம் கிடைத்த மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அல்லாஹ் நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்குரியவனாக ஆக்குவானாக, நம்முடைய சந்ததிகளை ஆக்குவானாக. கண்ணியமானவர்களே, சொர்க்கம் கிடைத்தவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிக மிக முதல் சந்தோஷம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் போய் நிறைய அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். நினைச்சா நம்ம சொர்க்கத்தை பற்றி படிச்சிருக்கிறோம். தேன் ஆறுகள் ஓடும், பால் ஆறுகள் ஓடும், மது ஆறுகள் ஓடும், நினைச்சது கிடைக்கும், பார்த்தது கிடைக்கும், எல்லாமோ படிச்சிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்று அந்த வசனம் ஓதப்பட்டது, தஹிய்யத்துஹும் ஃபீஹா சலாம். சொர்க்கவாசி கிடைக்கக்கூடிய முதலான அன்பளிப்பு என்ன தெரியுமா? அது காதுகளினால் உணரப்படக்கூடிய ஒரு அன்பளிப்பு. அது நீங்கள் சலாமத் பெற்றவர்களாக உள்ளே வாருங்கள். சலாம் சலாம் சலாம். சொர்க்கவாசியுடைய முதல் அன்பளிப்பு எது? காதுகளால் உணரப்படக்கூடிய அந்த சலாம். அப்போ இந்த காதுகளை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், காதுடைய அந்த பிரயோஜனங்களை நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கின்ற பொழுது, காதுகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தீர்கள் என்றால் இந்த தலைப்பின் கீழ் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். மதீனாவிலே தபூக்குடைய யுத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்கிறார்கள். தபூக்குடைய யுத்தத்துக்காக நாம் செல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த போர்களிலெல்லாம் கலந்து கொண்டார்களோ அந்த போர்களிலெல்லாம் சில சமயம் நம்ம எங்கே போகிறோங்கிறத சொல்லவே மாட்டாங்க. போருக்கு போகணுன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா எந்த இடமோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் இடத்த சொல்லுவாங்க. ராஜதந்திரங்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்து கொள்வாங்க. ஆனால் தபூக்கு போகும்போது சொன்னாங்க, இவ்வளவு தூரமுடைய தபூக்கு போகிறோம், ரொம்ப தூரம் மதீனால இருந்து, வெயில் காலம், கடினமான சூழ்நிலை. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கிளியர் கட்டாக சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு போகிறோம், இவ்வளோ பேர் போகிறோம், இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது, இவ்வளோ பொருளாதாரம் தேவைப்படுது, கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியில் கொடுங்க அப்படின்னு ஏலான் செய்யப்பட்டுருச்சு. ஒரு ஏழை சஹாபி இது மாதிரி ஒரு மேட்டை எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, பஜாருக்கு போகிறார். இதை யாராவது வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிங்க, நான் என்ன செய்ய போகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு போருக்கு அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க, இந்த மேட்டை விற்று தான் நான் என்ன செய்யணும், அதுக்கு காசு கொடுக்கணும் என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஒரு திர்ஹத்துக்கு ஒருத்தர் வாங்குறார். அந்த மேட்டை ஒரு திர்ஹத்துக்கு வாங்குறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்தை வந்து அவர் என்ன செய்றார், யா ரசூலல்லாஹ், என்னால் இந்த ஏழையால் முடிந்த தபூக்குடைய யுத்த நிவாரண நிதி என்பதாக ஒரே ஒரு திர்ஹத்தை கொடுக்குறார். எவ்வளோ கொடுக்குறாரு? ஒரே ஒரு திர்ஹம் கொடுக்குறார். இதை உமைர் இப்னு சஅத் என்று ஒரு சின்ன பையன் பார்க்குறார். உமைர் இப்னு சஅத் என்ற ஒரு சின்ன பையன், அவர் பஜாருக்கு போய் இதை ஒரு மேட்டை விற்று ஒரே ஒரு காயினை கொண்டு துருகத்தை கொண்டு வந்து ரசூல்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போகிறத பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா உஸ்மான் ரலியல்லாஹு பெரிய ஒரு தொகையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் அங்கேருந்து மஸ்ஜித் நபவியிலேருந்து அந்த சின்ன பையன், யார் அவர் பேர் என்ன, உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் பார்க்குறாரு, உஸ்மான் பெரிய ஒரு ரலியல்லாஹு பெரிய ஒரு மூட்டையை கொண்டு கொடுத்தாங்க. நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் 200 தங்க கட்டிகளை கொண்டு கொடுத்தாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தவர் நபிசாசம் துவா செய்கிறாங்க. யாரெல்லாம் தபூக்கு நிதி கொடுக்குறாங்களோ நபிசாசம் பல துவாக்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் பார்த்துக்கிட்டே இருந்தவர் நேர தன்னுடைய வளர்ப்பு தந்தைகிட்ட போகிறார். ஏன்னு சொன்னால் உமைர் இப்னு சஅதுடைய அத்தா என்ன செஞ்சுட்டாங்க, இதுக்கு முந்தைய போர்களில் இறந்துட்டாங்க. அவங்க அம்மா இன்னொரு திருமணம் முடித்து கொண்டதுனால இவர் வளர்ப்பு தந்தையிடம் போகிறார். ஜுலைஸ் அவர் பேர். அவருடைய வளர்ப்பு தந்தையுடைய பேர் என்ன, ஜுலைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கிட்ட போகிறார். போய்
நான் பஜாரில் பார்த்தேன், இந்த மேட் விற்றாரு, ஒரு காயின் கிடச்சிச்சு, நபிகிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு, உஸ்மான் இவ்வளோ கொடுத்தாங்க, அப்துல் ரஹ்மான் நவுஃப் இவ்வளோ கொடுத்தாங்க என்பதாக எல்லா விவரங்களையும் சொன்னதுக்கப்புறம் அவன் அத்தா ஜுலைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி என்ன அப்படின்னாங்க. என்ன சொல்ல வர்றாரு உமைர் இப்னு சஅத்? என்ன சொல்ல வர்றாரு? அதான் நீங்கள் கொஞ்சம் வசதியாக தானே இருக்கிறீங்க, தபூக்குடைய யுத்தத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாமே, ஏதாவது கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த சிறுவனுடைய சிந்தனைகளை பாருங்கள். சொல்லும் போது அவர் என்ன கோபத்தில் இருந்தாரோ தெரியல, நபியை திட்டார். அவர் நபியை திட்டார். திட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏய் போய் நபிகிட்ட சொல்லிடாதப்பா இதை அப்படின்னா. அப்போ அந்த பையன் சொன்னார், நான் இதை சொல்லாமல் இருந்தேன்னா ரசூல் மேலே ஒரு கஷ்டமான வார்த்தைகள் பிரயோகப்பட்டு நான் அதை வெளிப்படுத்தாமல் இருந்தோம்னா அது பெரிய நஷ்டம் என்பதாக சொல்லி என்ன செஞ்சார், நேராக போய் யார் ரசூலுல்லாஹ் என்னுடைய வளர்ப்பு தஞ்சை ஜுலைஸ் என்ன செஞ்சார், உங்களை நான் இப்படிலாம் சொன்னேன், உங்களை திட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சின்ன பிள்ளை, நாங்கள் ஜுலைஸ் நம்மளோட தான் தொழுகிறாரு, வர்றாரு போகிறாரு, 5 நேரம் தொழுகிறாரு, எல்லா சபைகள்லையும் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தை சஹாபாக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறாங்க. அப்போது மறுபடியும் சொல்ல, இல்லை யார சொல்லா, ஜுலைஸ் என்னுடைய வளர்ப்பு தந்தை உங்களை திட்டினார், நான் இப்படிலாம் சொல்லும்போது உங்களை திட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சில பேர் சொன்னாங்க, யார் சொல்ல சின்ன பிள்ளை வேறு ஏதோ தெரியாமல் பேசுகிறான் விடுங்க அப்படின்னு. எப்படி இருக்கும் அந்த பையனுக்கு? அழுக ஆரம்பிச்சிட்டார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர் என்ன சொல்கிறாங்க, யார் சொல்ல பையன் அழுகிறானா அது என்னவோ உண்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுகிறாங்க. ரசூல் ஜுலைஸை கூப்பிடுங்க அப்படின்ட்டார். ஏன்னா சும்மா திட்டினதுக்கு, ஒரு தலைவரை திட்டுவது அவ்வளோ அனுமதிக்கப்பட்ட விஷயம் அல்ல. எங்கேனாலும் சரி, இன்றைக்கி நம்முடைய அரசியல்களில் பார்க்குறோம், தலைவரை திட்டியதினால், மோசமாக பேசியதினால் சில அமைச்சர்களை இடமாற்றம் செய்யப்பட்டு இப்போ நமக்கு நடந்திருக்குது, பதவியிலிருந்து தூக்கப்பட்டிருக்குது. அப்போ ஒரு தலைவரை விமர்சனம் செய்வது என்பது அவ்வளோ சரியான விஷயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஜுலைஸை கூப்பிடுங்கன்றான். ஜுலைஸ் வந்தார். என்ன ஜுலைஸ், இப்படி உங்கள் உமைர் இப்னு சஅத் இப்படி சொல்கிறாரு என்ன அப்படின்னு. இல்லை யார் சொல்ல, அவர் சும்மா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு என்பதாக ஜுலைஸ் சொல்கிறாங்க. இல்லை யார் சொல்ல, அந்த பையன் சத்தம் போடுறாரு, இல்லை யார் சொல்ல, இல்லை உங்களை திட்டினார் இவர் ஜுலைஸ், என்னுடைய வளர்ப்பு தந்தை உங்களை திட்டினார் அப்படின்னு. ஜுலைஸ் சொன்னார், யார் சொல்ல, சின்ன பையன், இல்லை திரும்பவும் திட்டினார். ஜுலைஸ் சொன்னார், அல்லாஹ்வின் சத்தியமாக திட்டலன்னார். ஜுலைஸ் என்ன சொன்னார், அல்லாஹ்வின் சத்தியமாக நான் உங்களை திட்டவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக உட்கார்ந்து விட்டார்கள். அமைதியாக ரசூல் அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் விளங்கிக் கொள்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு வஹி இறங்குகிறது என்பதாக விளங்கிக் கொள்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு நபி சொன்னாங்க, யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலூ. ஒரு ஆயத்து இறக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சான், ஜுலைஸ் ரலியல்லாஹு அன்ஹு கண்டித்து ஆயத்தை இறக்கினான். சில நபர்கள் இருக்கிறார்கள், அவர் அல்லாஹ் மீது திரும்ப சத்தியம் செய்வார்கள், பொய் சத்தியம் செய்வார்கள். அவர்கள் திருந்திக் கொள்ளவில்லை என்றால் என்னுடைய வேதனை கடுமையானது என்ற வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கிறான். ஸோ தௌபாவுடைய வசனங்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அப்புறம் ஜுலைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யார சொல்லலாம், என்னை மன்னித்து விடுங்கள், எனக்காக தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்ட்ட நான் தெரியாமல் பேசிட்டேன் என்பதாக மன்னிப்பு கேட்குறாங்க. அது சம்பவங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைஸை மன்னிக்கிறாங்க. அவருடைய உள்ளங்களில் ஈமானுடைய உத்வேகம் வருவதற்காக நிறைய துவா செய்கிறாங்க. இதுக்கு பிறகு அந்த சஅத் இப்னு உமைர் இப்னு சஅதை கூப்பிட்டு காதை தடவிக்கிட்டே சொன்னாங்க. உமைர் இப்னு சஅதுடைய காதை தடவின்னு சொன்னாங்க, வஃபத் ஊதுனக்க யா குலாம், உன்னுடைய காது என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருச்சு, உன் காது என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருச்சு, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. அல்லாஹுடைய வேதத்தையே இறக்கி வச்சிருச்சு, ஒரு ஆயத்தை இறக்கி வச்சிருச்சு. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறாங்க. வரலாறுகளில் வருது, இந்த நிகழ்வுக்கு பிறகு ஜுலைஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன் வாழ்நாள் முழுவதும் நபியை ஒரு தடவைகள் கூட ஈமானில் குறைவு வர்ற மாதிரி காரியத்தை செய்யவே இல்லை. அதே மாதிரி உமைர் இப்னு சஅத் இருக்கிறாரு, அவர் தான் இறந்து போகின்ற வரையிலும் அல்லாஹ் அவரை ஏழ்மையின் பக்கம் கொண்டு சேர்க்கவே இல்லை. அவர் வாழ்க்கையில் என்ன பார்க்கல, அவரோ அவருடைய சந்ததிகளோ என்ன பார்க்கல, ஏழ்மையை பார்க்கவே இல்லை என்பதாக இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறாங்க.
அப்போது நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய காதுகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை சஹாபாக்கள் வாயிலாக நாம் பார்க்கிறோம். அது எவ்வளோ சின்ன சஹாபி, அவனுடைய காதுகளை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்றால் நல்லதை செவிமெடுப்பதற்கும் தீயதை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்குமாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நபிசாசம் இப்படியே துவா செய்வாங்க, யா அல்லாஹ் என்னுடைய காதுகளையும் என்னுடைய உள்ளங்களையும் என்ன செய், நீ தீனுக்கு சாதகமாக ஆக்குவாயாக, என்னுடைய காதுகளை கடைசி வரைக்கும் இயங்க வைப்பாயாக என்பதாக எல்லாம் துவா செய்திருக்கிறார்கள். ஆகவே அன்னைமிக்க மேலான பெரியோர்களே, நண்பர்களே, நம்முடைய முக்கிய உறுப்புகளான அந்த காதுகள், கண்கள், உள்ளங்களின் மூலமாக ரப்பை விளங்கக்கூடிய, ரப்புடைய செயல்பாடுகளை இந்த உலகத்திற்கு கொண்டு செலுத்தக்கூடிய, ரப்பின் அந்த செய்திகளை இந்த உலகத்தின் செயல்படுத்தி தானும் அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியம் பெற்ற ஜெயசீலர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.